அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ஃபேண்டசி பிளானை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதோட டெமோவை வந்து இப்போ பார்க்கலாம். எப்பவும் போல் நம்மள ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு வரும். இதில் இப்போ பேசிக் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டும் எலைட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நமக்கு ஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் காட்டலை அப்படின்னா இங்கே மெயின் மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள், இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் ஹெல்ப் டேஷ்போர்ட், ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் டேஷ்போர்டு, எலைட் ஹெல்ப் டேஷ்போர்டுன்னு வரும். ஸோ இதுக்கு கீழே ஃபேண்டசி ஹெல்ப் டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எலைட்டுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், கிளிக் பண்ணதும் இங்கே எலைட் ஹெல்ப் பிளான் டீட்டெயில்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபேண்டசி ஹெல்ப் பிளான் டீட்டெயில்ஸ்னு வரும். ஸோ அங்கே நீங்கள் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெயின் மெனு, நம்ம எப்பவும் போல் மெயின் மெனு கிளிக் பண்ணி இங்கே நான் எலைட் ஹெல்ப் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் ஃபேண்டசி ஹெல்ப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் சென்ட் ஹெல்ப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 500 சென்ட் ஹிஸ்ட்ரின்னு காட்டுது. இப்போது ஃபேண்டசியாக இருந்தால் இங்கே 999 சென்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு காட்டும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்னு நமக்கு காட்டும். ஸோ நம்ம எப்படி 200 பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணமோ, 300 பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணமோ, அதே போல் இங்கே நம்ம இந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கே தெரியும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பெண்டிங் கிளிக் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் வரும், அவங்களோட சிசி நம்பர், யாரோட நேம், யாரோட ஜிபே நம்பர், இதெல்லாமே அங்கே இருக்கும். நம்ம அதை காப்பி பண்ணி ஜிபேயில் போய்ட்டு 999 அதை வந்து நம்ம சென்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் நம்பர் இங்கே கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேண்டசி பிளான் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் கீழே உடனே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் லிங்க்கில் உங்களோட அப்ளைனோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அவருக்கும் பெண்டிங்கை கிளிக் பண்ணி போய்ட்டு 100 ருபீஸ் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசீவ் லிங்க்கில் உங்களுக்கு உண்டான அந்த 2 பேர்கிட்டேருந்து 999 ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான சீனியாரிட்டி கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பேசிக் பண்ணமோ, ஸ்டாண்டர்ட் பண்ணமோ, எலைட் பண்ணமோ, அதே போல் தான் ஃபேண்டசியும். இங்கே நமக்கு அப்டேட் ஆனதும் எல்லாரோட டேஷ்போர்ட்லேயும் இங்கே ஃபேண்டசி டேஷ்போர்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சீனியாரிட்டியை நீங்களே வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.